ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கேஜ் ஆஃப் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மொபைலில் ஸ்டோரேஜ் ஃபுல் அண்ட் டிஸ்பிளே ஆகுதா, இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டெய்லி யூஸ் பண்ணுற நம்ம மொபைலில் அடிக்கடி ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு அங்கே டிஸ்பிளே ஆகும். இதனால் நம்மளுடைய எந்த ஒரு ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ எதுவுமே நம்ம கிளிக் பண்ணாமே ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு டிஸ்பிளே ஆகிடும். இதனால் நம்ம எதையும் ஸ்டோர் பண்ணவும் முடியாது, எதுவும் மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதோ எதையும் நம்ம செய்ய முடியாமல் போயிடுது. இதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் இருக்கிற க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரைட் சைட் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த செட்டிங்ஸில் சைட் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சைட் செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்க இருந்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் க்ரோம் ப்ரௌசரில் நம்ம சர்ச் பண்ணது எல்லாமே இங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். கூகுளில், யூடியூப்பில் இது போலலாம் சர்ச் பண்ணது எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். இதை எந்தெந்த ஆப்பில் எவ்வளோ டேட்டாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்கே தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் யூடியூபே எனக்கு 200 MBக்கு மேலே அங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். மற்ற ஆப்ஸுக்கெலாம் எவ்வளோ எம்பி அங்கே ஸ்டோர் ஆகும் பாருங்கள். இப்போ இதில் கீழே கிளியர் ஆல் டேட்டான்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கிளியர் சைட்டுன்னு சொல்லி அங்கே ஒரு சின்ன பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் டோட்டலாக எத்தனை டேட்டாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அதுலேயும் டிஸ்பிளே ஆகும் பாருங்க. நான் 271 MB நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் அப்படின்றது டிஸ்பிளே ஆகுது. இப்போ தான் ரீசெண்டாக தான் நான் டெலிட் பண்ணேன். அதுக்குமே 2 or 3 டேஸ்லேயே இங்கே இவ்வளோ டேட்டாஸ் இங்கே ஆக்குப்பை பண்ணியிருக்கு. இப்போ இதை கிளியர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிக்கோனே நமக்கு அந்த க்ரோம் ப்ரௌசரில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். இது ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் ஆப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ரைட் சைட் கார்னரில் நம்மளோட இமெயில் ஐடி ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கிளிக் பண்ணோடனே கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்க இருந்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஜென்ரல்னு ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோனே அந்த ஜென்ரல் ஆப்ஷன் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். அது அதுலேயே எப்படியோ ஸ்க்ரால் பண்ணிக்க வாங்க. ஸ்க்ரால் பண்ணிக்க வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கலி அச்சீவ் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு டெம்பரரி யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணியிருப்போம். மற்ற நேரத்தில் தான் எனக்கு தேவையில்லை, அந்த ஆப் ரொம்ப ரேர்லியாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னும் போது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்டோரேஜ் ரொம்ப லோ இருக்கும். இது செட்டிங்ஸ். இப்போ தேர்ட் செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அதே போல் ரைட் சைட் கார்னரில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிங்கன்னா செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தான் பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஸ்டோரேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் மூலமாக எவ்வளோ டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றது இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எம்பி ஸ்டோர் ஆகிருக்கு பாருங்க. இப்போ இதில் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த டேட்டாஸ் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு, எவ்வளோ டேட்டாஸ் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இப்போ இதே போல் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தருடைய மெசேஜ் நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் இருக்க பிக்சர் எனக்கு தேவையில்லை அப்படின்னும் போது அந்த பிக்சர் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிளிக் ஆகிடும். மேலே டெலிட்ன்ற சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்சர் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். இல்லைன்னா மேலே லார்ஜர் தென் 5 MB இது போல தான் இருக்குல்ல, அதுலேயே குக்கியாக வர ரைட் ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் எவ்வளோ டேட்டாஸ் அதிகமாக ஆக்குப்பைட் ஆகிருக்கு அப்படின்றது அங்கே டிஸ்பிளே ஆகிடும். அதுலேயே நமக்கு எது தேவையில்லையோ அதை டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த வீடியோஸ்லாம் தேவையில்லை அப்படின்னும் போது லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். லாங் ப்ரெஸ் பண்ணிக்க ஒவ்வொரு வீடியோஸும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன்.
கிளிக் பண்ண வந்து ஒவ்வொன்று வந்து டிக் ஆகிட்டே வருது பாருங்க. இப்போ இது எல்லாமே எனக்கு தேவையில்லை அப்படின்னும் போது மேலே வந்து செலக்ட் ஆல்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ இந்த 4 or 5 வீடியோஸ் மட்டும்தான் எனக்கு வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னும் போது அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த வீடியோஸை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிங்கன்னா மேலே வந்து டெலிட்ன்ற ஆப்ஷன் வந்து வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து டெலிட் ஆகிடும். வாட்ஸ்அப் ஸ்டோரேஜும் வந்து ஃப்ரீ ஆகிடும். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் செட்டிங்ஸ் தான் நம்ம போக போகிறோம். ஃபோன் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து சர்ச் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து நான் சொல்கிறத வந்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. பிரிண்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து டேட்டா ஸ்டோரேஜுக்கோ பிரிண்டருக்கோ என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எங்கேயாவது வந்து நம்ம வந்து வைஃபை மூலமாக வந்து பிரிண்டர் வந்து ஆன் ஆகிருக்கோம்ல, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பிரிண்டர் ஆனில் இருக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும். எங்கேயாவது வந்து பிரிண்டர் வந்து ஆன் ஆயிருக்கா, வைஃபை வந்து ஆன் ஆயிருக்கா அப்படின்றது இங்கே வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த பிரிண்டிங் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ அதில் சிஸ்டம் பிரிண்டிங் டிவைஸ்ன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆனில் இருக்குது, அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம எங்கேயாவது போக்கில் வரக்கில் கூட வந்து எங்கேயாவது வந்து பிரிண்டர் வந்து வைஃபைல ஆன் ஆயிருந்துச்சுன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகாது. ஸோ இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதே செட்டிங்ஸ் ஆப்ஷன்லேயே வந்து நான் சொல்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ டிஜிட்டல்னு டைப் பண்ணிக்கோனே இப்போ அதில் டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் ஆப்ஷன் வந்து நம்மளை எப்பயும் வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம எந்தெந்த ஆப்பில் வந்து எவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் வந்து அதில் வந்து அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இது வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இந்த டிஜிட்டல் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்கனாவே எந்தெந்த ஆப்லலாம் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். அதையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தெரிகிற 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் யுவர் டேட்டான்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து டேட்டா யூசேஜ் ஆக்சஸ் அது போலதான் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்கன்னா இப்போ அதில் டெய்லி டிவைஸ் யூசேஜ்னு இருக்குல்ல, அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ஆனில் இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்னதாக ஒரு டயலாக் பாக்ஸில் வந்து இது வந்து எப்போயுமே வந்து உங்களை ஆஃப் பண்ணியே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அங்கே வந்து டயலாக் பாக்ஸில் வந்து குட்டியாக வந்து கேட்டிருப்பாங்க. அது வந்து டர்ன் ஆஃப் செட்டிங்ஸ்ன்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு யூசேஜ் ஆக்சஸ்ன்னு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் டிஜிட்டல் வெல்பீயிங் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பெர்மிட் ஆக்சஸ்ன்னு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த பெர்மிட் ஆக்சஸ்ன்ற ஆப்ஷன் வந்து ஆனில் இருந்ததுனால தான் டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணிட்டே இருந்துச்சு. நம்மளே வந்து என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நோட் பண்ணிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த பெர்மிட் ஆப்ஷனை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி செட்டிங்ஸ் மூலமாக வந்து ஓரளவுக்கு ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிறது அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் மாத்திரம் இல்லாமல் கம்ப்யூட்டரில் எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, அதோடைய கிறிஸ்டன் டிப்ஸு, ஷார்ட்கட் கீஸு, மொபைலில் எப்படி வந்து எம்எஸ் வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம், இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Have a nice day.